கமல் சார் இல்லாம இந்த பிக் பாஸ் சீசன் 8 ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க. யார் யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில லிஸ்ட் வந்து சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. வாங்க யார் யாரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ரோபோ சங்கர் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த இருக்காங்க. அவர் இல்லைனாலும் இந்திரஜா ரோபோ சங்கர் அவங்க பிக் பாஸ்ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து மாகாபா ஆனந்த் அவர்கிட்டயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா ஒரு சில தகவல் வெளியாகி இருக்கு. அடுத்து அஸ்வின் அவர்கிட்டயும் இந்த முறை பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. இப்ப ரொம்பவே இன்ஸ்டாவில ஃபேமஸா இருக்கு. அமலா சாஜி அவங்க கிட்டயும் பிக் பாஸ்ல கலந்துக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. அடுத்து டிடிஎஃப் வாசன் அவரையும் கலந்துக்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே நிறைய சர்ச்சைகள்ல சிக்கியிருக்காரு. பிக் பாஸ்க்கு வந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சேனல் தரப்பு முடிவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சோனியா அகர்வால் அவங்களும் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து கிரண் அவங்கள ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. சீசன் 4ல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சா அவங்க தமிழ்ல மறுபடியும் படம் நடிப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்ததுனால கிரண் அவங்களையும் பிக் பாஸ்க்கு கூப்பிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன நடக்கும்னு வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க. இந்த லிஸ்ட் வந்து உறுதியான லிஸ்ட் கிடையாது. ஆனா சமூக வலைதளத்துல எப்பவும் பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில லிஸ்ட் பரவும் இல்ல, அது போலதான். இது பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க. யார் வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?